ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 24வது வசனம். வாசிங்க. என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கண்களை மூடி நாம் செபிப்போம். சர்வவல்லமையுள்ள தேவனே, பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நீர் இந்த வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக செபிக்கிறோம். ஆவியான் நீர் பேசுவீராக, பேசுகிற காரியங்களை ஆண்டவரே ஜனங்களை விளங்கிக் கொள்ளும்படியாக நீர் அவர்களோடு இடைப்படுவீராக. பேசுகிற வார்த்தைக்கு அடியேன் உட்படுத்தி செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம், ஜீவனோடு நல்ல பிதாவே, ஆமென். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாடுபட போவதற்கு முன்பாக சீசர்களோடு கூட அந்த பஸ்கா பண்டிகையின் போது அவர் அந்த பண்டிகையை ஆசரிக்கும் போது அந்த சீசர்களுக்கு அப்பத்தை எடுத்து அவரை பிட்டு அவர்களுக்கு கொடுக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அதே மாதிரி திராட்சை ரசத்தையும் கொடுக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லுகிறார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இதை நாம் மாதத்துக்கு ஒரு தடவை கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்கும் போது நாமும் இந்த வார்த்தைகளை வாசித்து அதுக்கப்புறம் கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்கிறோம். ஏதோ ஆண்டவருக்காய் ஒரு வருத்தப்படுகிறது போல வருத்தப்பட்டு விட்டு அந்த ஒரு நாள் மாத்திரம் நாம் அந்த அவருடைய பாடுகளை நினைவு கூர்ந்து விட்டு அதற்கு பிற்பாடு அதை பற்றி எந்த விதமான ஒரு எண்ணமும் அதை குறித்த தியானமும் நோக்கமும் இல்லாமல் எப்பொழுதும் போல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுதும் போல நம்முடைய வேலையை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நினைவு கூறுங்கள், என்னுடைய பாடுகளை மாத்திரம் நினைவு கூறுங்கள் என்று சொல்லல, என்னை நினைவு கூறுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய அந்த கல்வாரி சிலுவையின் பாடுகளை மாத்திரம்தான் நினைவு கூற வேண்டுமான் என்றால் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை முழுவதுமே நினைவு கூற வேண்டியதா இருக்கிறது. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை எல்லாவற்றையும் நமக்கு போதித்த எல்லாவற்றையுமே அவர் நமக்கு வாழ்ந்து காட்டினார், செயலிலே செயல்படுத்தி காட்டினார். சில நேரங்கள்ல நமக்கு இப்படியாய் ஒரு எண்ணம் வருவது உண்டு. சிலர் சொல்லுகிறது நான் கேட்டிருக்கிறேன், அவர் தேவன், அவர் கடவுள், அவருக்கு என்ன பிரச்சனை, ஏன் பிரச்சனை அவருக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி நாம் சொல்லுகிறது உண்டு. நமக்கு எண்ணம், நம்மளுடைய மனதிலே அப்படிப்பட்ட எண்ணம் வருகிறது உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து வெறும் பேசுகிறவராய் மாத்திரமல்ல, வெறும் வார்த்தையினால் சொல்லுகிறவராய் மாத்திரமல்ல, அவர் வாழ்ந்து காட்டினார். தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் செயல்படுத்தி காட்டினார் என்று நம்ம பார்க்கிறோம். நமக்கு மாத்திரம்தான் பிரச்சனை என்று இல்லை, ஆண்டவராக இயேசுக்கும் பிரச்சனை இருந்தது, போராட்டங்கள் இருக்கதான் செஞ்சது. அவர் பிறக்கும் போதே அவருக்கு போராட்டம் இருந்தது. அவர் பிறந்து ஒரு இடத்துல நிம்மதியாய் வைத்திருக்க முடியவில்லை. அவரை கொலை செய்யும்படி அந்த ஏரோது துரத்தி கொண்டிருந்தான். அவர் உடனே தூக்கி கொண்டு எகிப்துக்கு போங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி சொல்லி அவன் எகிப்துக்கு குழந்தையை தூக்கி கொண்டு போனார். ஏன் அப்படி செய்ய வேண்டும்? அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே. ஏன் ஆண்டவர் நினைத்தா அந்த ஏரோதை கொன்று போட்டிருக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது செய்திருக்கலாம். அந்த பிள்ளையை ஏன் கொண்டுட்டு ஓட வேண்டும்? சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வானத்தையும் பூமி உண்டாக்கினவர் மனுஷ ரூபம் எடுத்து பிறந்திருக்கிறார். அந்த குழந்தையை பெற்றெடுக்க கூட இடம் இல்லை. அந்த பிள்ளையை ஒரு இடத்துல நிம்மதியாய் வைத்து கொண்டு இருக்க கூட முடியல. பரிதபித்து கொண்டு தூக்கி கொண்டு ஓட வேண்டிய, ஒளித்து கொண்டு ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை அவர்களுக்கும் இருந்தது, அவருடைய பெற்றோருக்கும் இருந்தது. அப்ப ஆண்டவர் பாடுகளை, அவருக்கு பாடுகளை பற்றி தெரியாது, அவருக்கு பிரச்சனையை பற்றி தெரியாது என்று சொல்ல முடியாது. அவர் மனுஷனாகவே, மனுஷனுக்கு இந்த உலகத்துல நாம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அது போலவே யதார்த்தமாய், நம்மை போல யதார்த்தமாய் எல்லா பிரச்சனைகளும் எல்லா போராட்டங்களோடும் எல்லா தேவைகளோடும் அவரும் வாழ்ந்து வந்தார். அவர் வாழ்ந்து காட்டினார் என்று நாம் பார்க்கிறோம். அதனால்தான் அவருடைய வாழ்க்கை முழுவதுமே நாம் நினைவு கூற வேண்டியதா இருக்கிறது. நாம நினைக்கிறது போல ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து அவருடைய பாடுகளை மாத்திரம் நினைவு கூர்ந்து அதோடு நம்ம கடந்து போகிற காரியம் அல்ல. அது மாத்திரமல்ல, சிலர் அவருக்காய் பரிதபித்துக் கொண்டு கடந்து போகிறார்கள்.
ஏதோ ஆண்டவருக்கு இப்படி நடந்து விட்டதே என்று சொல்லி பரிதபித்து கடந்து போகிறாங்க. நமக்காய் ஆண்டவர் மரித்தார் என்பதை கூட நினைக்கல. ஓ, ஆண்டவருக்கே இப்படி நடந்து விட்டதே என்று சொல்லி வருத்தப்பட்டு பரிதபித்து கொண்டு கடந்து போகிறார்கள். அப்படிதான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில அறைவதற்கு கொண்டு போகப்படும் போது சில ஜனங்கள் அவருக்காய் அழுதார்கள். எப்படி நடக்கிறதே இவருக்கு சம்பவிக்கிறதே என்று சொல்லி. ஆண்டவராய் இயேசு என்ன சொன்னார்? எனக்காக நீங்கள் அழாமல் உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லுகிறார். ஏன்னா அவங்களுடைய அழுகை வீண், அவங்களுடைய அழுகை விருதாவா இருக்கிறது. அவர்கள் ஏதோ ஒரு பரிதாபப்பட்டு இயேசுக்கு, ஒரு மனுஷனுக்கு இப்படி நடக்கிறதே, இப்படி கொடுமைப்படுத்துகிறார்களே, இப்படி துன்பப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி அவர் இயேசுக்காக பரிதாபப்பட்டார்கள். அந்த பரிதாபம் ஆண்டவருக்கு தேவையில்லை. இன்றைக்கு நாமும் அநேகர் அப்படிதான் பரிதாபப்பட்டு கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு இப்படி நடந்திருக்கிறது, ஆண்டவருக்கு இப்படி நடந்து விட்டது என்று பரிதாபப்பட்டு விட்டு நாம் கடந்து செல்கிறோம். அதை தேவன் விரும்பவில்லை, அதை எதிர்பார்க்கவில்லை. நம்முடைய பரிதாபம் அவருக்கு அவசியமும் இல்லை. ஒரு நாள் மாத்திரம் நினைவு கூர்ந்து விட்டு போகிற காரியம் அல்ல. தினந்தோறும் தேவனை நினைவு கூற வேண்டும். தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையை நினைவு கூற வேண்டும். தினந்தோறும் நமக்கு நாம் நடக்கிற சம்பவங்களை வைத்து அவரை நினைவு கூற வேண்டும். தினந்தோறும் அவர் எப்படி வாழ்ந்தார், அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர் என்ன சொன்னார், அவருடைய வார்த்தை என்ன என்பதை நாம் நினைவு கூற வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆனா நாமோ ஒரு நாள் மாத்திரம் அவரை நினைவு கூர்ந்து விட்டு நாம் கடந்து போகிறோம். அது அவருக்கு அவசியம் இல்லாமல் இருக்கிறது. அது நம்மளுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தாது. நம்மளுக்கு ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்த்தெடுக்க முடியாது. தேவனோடு கூட ஒரு நெருக்கத்தை நமக்கு அது உண்டாக்காது. இன்னைக்கு அநேக ஜனங்கள் அதைதான் செய்கிறார்கள். ஒரு பந்தி எடுக்கிற நேரம் மாத்திரம் தன்னை பரிசுத்தமாய் ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு விட்டு, ஆண்டவரே எனக்கு என்னை மன்னி, என்னை பரிசுத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும் என்று சொல்லி ஏதோ ஒரு மன்னிப்பை கேட்டு விட்டு அன்றைக்கு மாத்திரம் அந்த கடமையை கழித்து விட்டு உடனே தன்னுடைய மனம் போன போக்குல தான் அந்த ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால நமக்கு எந்த விதமான பிரயோஜனமும் நமக்கு கிடையாது. நம்முடைய ஆத்மாவுக்கும் பிரயோஜனம் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம எப்படி பழைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அதே வாழ்க்கையை நம்ம தொடர்ந்து கொண்டிருப்போமானால் நமக்கு அதனால என்ன பிரயோஜனம் உண்டு? ஆவிக்குரிய ஜீவியம் வளர வேண்டுமானால், தேவனோடு கூட ஐக்கியம் நமக்கு அதிகமாக வேண்டுமானால், தேவனோடு கூட நம்ம நெருங்கிய உறவு வைக்க வேண்டுமானால், தினமும் தினந்தோறும் நம்மை அவரை நினைவு கூர்ந்து அவருடைய வாழ்க்கையை நம்ம நினைவு கூறும் போதுதான் நாம் ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம நிதானமாய் நம்ம வாழ முடியும். ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம வளர முடியும். நாம் ஆவிக்குரிய ஜீவியத்துல ஜெயம் எடுக்கவும் முடியும். இல்லைன்னா போராட்டங்கள், சூழ்நிலைகள் நம்ம வரும்போது நாம் சோர்ந்து போகக்கூடும். ஏன்னா ஜெயம் எடுக்க வேண்டுமானால் இயேசுடைய வாழ்க்கை முழுவதும் நான் நினைவு கூறும் போதுதான் அவர் அந்த சூழ்நிலை எப்படி அவர் கையாண்டார், அவருக்கு போராட்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது அவர் அந்த சூழ்நிலை எப்படி எதிர்கொண்டார், என்ன செய்தார் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு காரியத்தை நினைவு கூறும் போதுதான் நாமும் ஜெயம் எடுக்க முடியும். இல்லாவிட்டால் நமக்கு போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும்போது நாம சோர்ந்து போகக்கூடும். பாருங்க, முதலாவது காரியம், ஆண்டவர் பாருங்க எளிமையான வாழ்க்கை அவர் வாழ்ந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 5வது அதிகாரம் 3வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப முதலாவது ஆவிலே எளிமை உள்ளவர்களாய் நம்ம வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதை தான் ஆண்டவராகி இயேசுவும் செய்து காட்டினார். அவர் ஆவிலே எளிமை உள்ளவராய் அவர் காணப்பட்டார். பாருங்க, அவருக்கு வல்லமை இருக்கிறது, அவருக்கு அதிகாரம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, சர்வ வல்லவர். அவர் நினைத்தா என்னனாலும் செய்ய முடியும். ஆனாலும் அவர் பூமிக்கு எதற்காய் வந்தாரோ அந்த நோக்கத்திற்காய் அவர் ஆவியில ஒரு மனுஷனாய் வாழும்போது ஆவியில எளிமை உள்ளவராய் வாழ்ந்தார். எந்த இடத்திலும் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணினார், தவறாய் அவர் பயன்படுத்தினார் என்று எந்த இடத்திலும் சொல்ல முடியாது. மனுஷனுக்கு பூமியில என்ன சம்பவிக்குமோ அதுதான் அவருக்கும் சம்பவித்தது. அவர் மனுஷன் எப்படி அதை மேற்கொள்ள முடியுமோ, எப்படி அதை சமாளிக்க முடியுமோ அப்படிதான் அவரும் அவர் சமாளித்தார், அவரை எதிர்கொண்டார். போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் அவர் எதிர்கொண்டாரே தவிர தம்முடைய வல்லமை எந்த இடத்திலையும் அவர் பயன்படுத்தல, தவறாய் அவர் எந்த இடத்துலையும் பயன்படுத்தல, தன் அதிகாரத்தை அவர் எந்த இடத்துலையும் துஷ்பிரயோகம் பண்ணல. அவர் சாதாரண மனுஷன் அந்த இடத்துல என்ன செய்ய முடியுமோ அந்த இடத்துலதான் ஆண்டவர் செய்தார். ஏன்னா அவர் குழந்தையா இருக்கும் போதே தூக்கி கொண்டு ஓடும் போது அவர் எந்த நாள் அவர் அதிகாரம் உள்ள தேவன் என்ன நாள் அவர் செய்திருக்கலாம். ஆனாலும் அந்த இடத்துல மற்ற மனுஷர்கள் என்ன செய்வார்களோ, ஒருவேளை ஒரு குழந்தையை அந்த இடத்துல கொல்லப்பட வேண்டும் என்று துரத்தி கொண்டு திரியும் போது மோசையை கொல்ல, அந்த மோசை பிறந்திருக்கும் போது அந்த ஏரோது அவர்களை மன்னிக்கணும் பார்வோன் அவரை கொல்வதற்கு, அந்த குழந்தைகளை கொல்வதற்கு தேடும் போது எப்படி அவனை ஒளித்து கொண்டு தூக்கி கொண்டு திரிந்தார்களோ, மறைத்து வைத்திருந்தார்களோ அது போலதான் இயேசுவுக்கும் நடந்தது.
அவரை மறைத்து வைத்திருந்தால் தூக்கி கொண்டு ஒளித்து கொண்டு அவர்கள் ஓடினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா மனுஷன் அந்த இடத்துல என்ன செய்ய முடியுமோ அதை தான் ஆண்டவரும் செய்தார். அவருக்கும் நடந்தது. எந்த இடத்துல அதிகாரத்தை அவர் தவறாய் அவர் பயன்படுத்தவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆவியில அவர் எளிமை உள்ளவர்களா இருங்கள். பெரும்பாலும் ஆவியில நம்ம எளிமை உள்ளவர்களா நம்ம இருந்தாலே நமக்கு நிறைய பிரச்சனைகள் தானாவே நம்ம விட்டு கடந்து போயிடும். ஆவியில எளிமையா இருக்கும் போது நம்ம ஒருத்தன் திட்டும் போது அது நமக்கு பெரிய விஷயமா தெரியாது. நீ திட்டினா திட்டிட்டு போ, இல்ல நீ அடிச்சா அடிச்சுட்டு போ, நீ என்ன சொன்னாலும் எனக்கு பரவாயில்ல, எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த ஆவியில எளிமை இருக்கும் போது நமக்கு அது பிரச்சனையாகவே தெரியாது. அதே நேரத்தில் நம்ம சுய பலத்தை நம்ம சார்ந்து இருக்கும் போது, நம்முடைய அதிகாரத்தையும் நம்ம பண பலத்தையும் நம்ம சார்ந்து இருக்கும் போது நாம் அப்படி கடந்து போக முடியாது. அதுதான் பிரச்சனை. ஆவியில எளிமை இல்லாமல் நம்ம மாம்ச பலத்தையும் சுய பலத்தையும் அதிகாரத்தையும் நம்ம நம்பி இருக்கும் போது நாம அந்த இடத்துல சாதாரணமாய் கடந்து போக முடியாது. முதல்ல அதுதான் நமக்கு மாம்சம் எழும்பி வரும். மாம்சம் தான் போராடும். ஒருவர் நமக்கு விரோதமா எழுப்பினால் உடனே இந்த மாம்சத்துலதான் நம்ம அவங்களோட எதிர்த்து நிற்க துணிவோம். ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் எந்த இடத்துலயும் தன்னுடைய அதிகாரத்தை அவர் பயன்படுத்தவில்லை. அவரை அடித்தார்கள், துப்பினார்கள். அவர் யதார்த்தமா பேசுறார். நான் என்ன தப்பு செஞ்சேன் சொல்லுங்க, ஏன் என்னை அடிக்கிறீர்கள்? சாதாரணமா பேசுறார். அவர் நினைச்சா என்னனாலும் செய்யலாம். அந்த சம்பவம் எல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். நான் என்ன தப்பு செஞ்சேன்னு என்ன அடிக்கிறீர்கள், நான் என்ன செய்தேன் சொல்லுங்க, அப்படி யதார்த்தமா கேட்கிறார். நம்ம எப்படி ஒரு மனுஷன் நம்மளை ஏதாவது அடிச்சா நம்ம எப்படி கேட்போமோ, ஏன் என்ன அடிக்கிறீங்க, நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போமோ, அது போல யதார்த்தமாய் கேட்கிறார். என்னை ஏன் அடிக்கிறீர்கள், ஏன் என்னை காயப்படுது, நான் என்ன தவறு செஞ்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அவ்வளவு எளிமையான வாழ்வை அவர் வாழ்ந்து காட்டினார் என்று பார்க்கிறோம். அந்த வார்த்தையை நமக்கு சரியாய் நிறைவேற்றி காட்டின ஒரு மனுஷனை நம்ம பார்க்கும்போது, பரிசுத்தவான்கள புதிய ஏற்பாடுல பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் அதை அவர் நிறைவேற்றி காட்டினார் என்று நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். பிலிப்பியர்கள் நிருபம் 3வது அதிகாரம் 11வது வசனம். பிலிப்பியர் 3:11. அந்த ஆண்டவருக்காக இயேசுவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்கிறார். பவுல் அப்போஸ்தலன் அவரை குறித்து சொல்லும் போது 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் அவரை குறித்து சொல்லும் போது அவருடைய மேன்மையை குறித்து சொல்லி வருகிறார். நான் இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், நான் நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வராயத்தின்படி சபையை துன்பப்படுத்தினபடி அவர் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் அவர் ஒரு பெரிய ஒரு பிரபுக்களுடைய ஒரு நல்ல குடும்பத்தில் உள்ளவர், நல்ல செல்வந்தர், நல்ல ஒரு குடும்பத்தில் இருந்து வந்தவர். அவருக்கு எல்லாம் இருந்தது, சகல அதிகாரம் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாய் வாழ்ந்தார். ஆனா அந்த மனுஷன் ஆண்டவர் எப்பொழுது அவரை சந்தித்தார் அப்பொழுதே ஆண்டவருக்காய் எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் நான் விட்டு விட்டேன் என்று சொல்லுகிறார். அவர் அது போல வாழ்ந்தும் காட்டினார் என்று நாம பார்க்கிறோம். எந்த இடத்திலும் தன்னுடைய மாம்சத்தை அவர் பயன்படுத்தல, மாம்ச சிந்தையை, மாம்ச பலத்தையோ தன்னுடைய அதிகாரத்தையோ தவறாய் எதுவும் பயன்படுத்தவில்லை. எல்லா இடத்துலையும் அவர் அடித்தாலும் அவர் பட்டுக்கிட்டார், அடித்தாலும் சாதாரணமா தான் அவர் பேசினார். இயேசு கிறிஸ்து எப்படி அடித்தாலும் என்னை ஏன் அடிக்கிறீர்கள், நான் என்ன தவறு செய்தேன் என்று கேட்டாரோ அது போலதான் பவுல் அப்போஸ்தலன் அடிக்கும் போது நான் என்ன செய்தேன், ஏன் என்னை அடிக்கிறீர்கள் அப்படின்னு தான் கேட்கிறார். அவரும் எந்த இடத்திலும் தன்னுடைய அதிகாரத்தை அவர் பயன்படுத்தல. எந்த இடத்துல நான் யார் தெரியுமா, நான் இப்படிப்பட்ட ஒரு வம்சத்திலிருந்து நான் வந்தவன், நான் நினைத்தான் உங்களை நான் தொலைத்து விடுவேன், உங்களை நான் எதை செய்திருவேன் எதை செய்திருவேன் என்று சொல்லி எங்கேயும் அவர் மிரட்டல. இயேசு கிறிஸ்துவும் வையப்படும் போது யாரையும் அவர் பதில் வையாமலும் யாரையும் பயமுறுத்தாமலும் இருந்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதுபோல இந்த பவுல் அப்போஸ்தலன் எங்கேயுமே அவர் யாரையும் பயமுறுத்தவும் இல்லை, வையவும் இல்லை. எந்த இடத்திலும் அவர் மாம்ச பலத்துல அவர் பேசவும் இல்லை, மாம்ச சிந்தல எங்கேயும் பேசவும் இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். அவர் பாருங்க, சாதாரண மனுஷனாய் எல்லாம் இருந்தாலும் அது எல்லாம் தேவனுக்கு முன்பாய் ஒன்றும் இல்லை. ஆவில எளிமைனா பவுல் அப்போஸ்தலன் தான். அந்த ரட்சிக்கப்பட பிற்பாடு தேவன் அவனை சந்தித்ததுக்கு பிற்பாடு அவனுடைய சுவாபமே மாறினது. அதுக்கு முன்னாடி கோபக்காரர் தான், அதுக்கு முன்னாடி பக்தி வைராக்கியத்துல எதுனாலும் செய்யக்கூடியவர் தான், அதுக்கு முன்னாடி எல்லாம் இருந்தது. ஆனாலும் தேவன் என்னைக்கு சந்தித்தாரோ,
என்னைக்கு ஆண்டவரை அவர் முழுமையாய் அறிந்து கொண்டாரோ அன்றைக்கே அவர் எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும், அவருக்கு இருந்த ஆஸ்தி அந்தஸ்து, அவருக்கு இருந்த கௌரவம், அவருக்கு இருந்த குடும்ப பெருமை எல்லாவற்றையும் அவர் விட்டு விட்டு ஒரு ஆவிலை ஒரு எளிமையாய் வாழ்ந்தார். அதனாலதான் அவருடைய தேவனுடைய சித்தத்தை அவர் சரியாய் அவர் நிறைவேற்ற முடிந்தது, சரியாய் அவருடைய ஓட்டத்தை ஓட முடிந்தது என்று நம்ம பார்க்கிறோம். அந்த என்னாமும் 12வது அதிகாரம் 3வது வசனத்துல ஆண்டவரே மோசேயை கொடுத்து ஒரு சாட்சி சொல்லுகிறார். மோசே ஆவியில் எளிமை உள்ளவனா இருந்தான் என்று பார்க்கிறோம். மோசேயை கொடுத்து அவன் மிகவும் சாந்தம் உள்ளவன் என்று சொல்லி அந்த இடத்துல மோசேயை கொடுத்து ஒரு அது வாசித்தருங்க. மோசே பூமியுள்ள சகல மனுஷனும் அவன் சாந்தம் உள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. இந்த மோசே அவருடைய பழைய வாழ்க்கையை பார்க்கும்போது இவர் வெறும் ஒரு கோபக்காரராய் வாழ்ந்தார், அவர் ஒரு கடினமான ஒரு மனுஷனாய் வாழ்ந்தார், கொலை செய்திருந்தார், அவர் ராஜ குடும்பத்தில் அவர் வாழ்ந்து வந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். எல்லாவற்றையும் இவர் அனுபவிப்பதற்கும் அதிகாரத்தில் வாழ்ந்தார், எல்லாம் இருந்தது, அவருக்கு மாம்ச பலம் இருந்தது, சகல வித்தையும் கற்று தேர்ந்தவராக இருந்தார், எகிப்திய எல்லா வித்தைகளையும் கற்று தேர்ந்தவராக இருந்தார், கோபக்காரராக இருந்தார், அவர் அப்படிப்பட்ட அரண்மனையில் வாழ்ந்து வந்தார், எல்லா மேன்மையும் இருந்தது. ஆனால் கர்த்தர் என்னைக்கு அவரை சந்தித்தாரோ அண்டையிலிருந்து அவர் ஆவில எளிமை உள்ளவனாய் ஒரு சாந்த குணம் உள்ளவனாய் வாழ்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஆண்டவரை மோசையை குறித்து சாட்சி சொல்கிறார். இந்த சாந்த குணம் எப்படி மோசைக்கு வந்தது? தேவ சமூகத்தை அவர் தரிசிக்க 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 அவருடைய சுவாபமே அவரை மாற்றினது. ஆண்டவருடைய சமூகமே அவருடைய சுவாபத்தை முற்றிலுமாய் மாற்றினது. தானாகவே அவர் அந்த சுவாபத்தை மாற்றினார். ஆண்டவர் எந்த இடத்துல நீ கோபக்காரனா இருக்கிற, நீ உன்னுடைய சுவாபத்தை உடனே நீ மாற்று என்று சொல்லல. அவர் தேவ சமூகத்தை தரிசிக்க தரிசிக்க தானாகவே இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் அவருக்கு முன்பாய் ஒன்றுமே இல்லை, இவ்வளவு மகிமையான தேவனா அப்படின்னு சொல்லி அவருக்கு எல்லாமே அவருக்காக எல்லாவற்றையும் அவர் விட்டு விட்டு தன்னுடைய அரண்மனை வாழ்க்கை, ராஜ வாழ்க்கை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் அந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படி அவர் புறப்பட்டு போனார் என்று நம்ம பார்க்கிறோம். வாங்க, தேவ சமூகத்தை நம்ம தரிசிக்கும் போது, நம்ம தேவ சமூகத்தை அதிகமாய் நமக்கு அந்த அவருடைய சமூகத்துல நேரத்தை நம்ம செலவிடும் போது, நம்ம அதிகமாய் இயேசுவை தியானிக்கும் போது, நம்ம அதிகமாய் அவரை நினைவு கூறும் போது நம்முடைய சுவாபம் தானாகவே மாறும். அவர் நம்மளை நீ சுவாபம் சரியில்லை, நீ மாற்று என்று சொல்லவே தேவையில்லை. அவர் தானாகவே நம்முடைய சுவாபங்கள்லாம் மாறும். ஆவில எளிமை தானாகவே உண்டாகும். இந்த பவுல் அப்போஸ்தலனுக்கு ஆவில தானாகவே அவருடைய சுவாபம் மாறினது. தேவனை தரிசிக்க தரிசிக்க தேவ சமூகத்தில் காண்டு அவர் வந்து உட்கார தேவனோடு பேச இடைபட அவருடைய வார்த்தைகளை தியானிக்க தியானிக்க அவருடைய சுவாபங்கள் தானாகவே மாறினது. ஆவில எளிமை உள்ளவர்களாய் மாறினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். நிறைய பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட எல்லா பரிசுத்தவான்கள் எல்லாத்தையும் நம்ம தியானிக்க நேரம் இல்லை. அதனால ஒரு சில காரியங்களை சொல்லுகிறேன். பாருங்க, நீங்க தேவனுடைய சமூகத்தை நீங்க தினந்தோறும் தரிசிக்கிறவளா இருந்தால், நீங்க தேவ சமூகத்தை நாடுகிறவளா இருந்தால், அந்த ஆண்டவராக இயேசுவையும் அவருடைய சுவாபத்தையும் நீங்கள் தினந்தோறும் நினைவு கூறுவர்களாய் நீங்கள் இருந்தீர்களானால் நிச்சயமாய் நம்முடைய சுவாபம், உங்களுடைய சுவாபம் நிச்சயமாய் மாறும். ஆவில எளிமை உண்டாகும். ஆவியில இருக்கிற அந்த வைராக்கியம் எல்லாம், கோபம், மாம்ச சிந்தை எல்லாமே தானாகவே இறங்கிடும். ஏன்னா கர்த்தருக்கு முன்பாய், ஆண்டோடைய சமூகத்துக்கு முன்பாய், நமக்காய் வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்துக்கு முன்பாய் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் நஷ்டம், இதெல்லாம் குப்பை, உலக காரியம் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று நமக்கு தோணும் போது தானாகவே நம்முடைய சுவாபம், நம்முடைய ஆவில எளிமை உண்டாகும். இரண்டாவது காரியம் பாருங்க, அவருடைய பாடுகளை அவர் சகித்ததை நினைவு கூறுங்கள். ஏசாயா 53:4 மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். போதும், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டதை நாம் தினந்தோறும் நினைவு கூற வேண்டிய அவசியமா இருக்கிறது. நாம் அவருக்காய் நாம் பரிதபியாமல் நமக்காக தான் நம்ம பரிதபிக்க வேண்டியிருக்கு, நமக்காக தான் நம்ம வருத்தப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. எனக்காக ஆண்டவர்
இந்த பாடுகளை எல்லாம் சகித்தாரே என்னுடைய பாவங்களுக்காகவும் என்னுடைய அக்கிரமங்களுக்காகவும் அல்லவா அவர் பாடுகளை சகித்தாரே என்று சொல்லி நமக்கு நாமே தான் வருத்தப்பட்டு நம்ம வியாகுலப்பட வேண்டியதா இருக்கே தவிர அவருக்காய் நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எவ்வளவோ பாடுகளை நான் சகித்தேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாடுகளை சகிப்பதற்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பாடுபடுவதற்கு முன்பாகவே அவருக்கு தான் என்ன விதமாய் பாடுபட போகிறோம், என்ன விதமான போராட்டங்களை சந்திக்க போகிறோம், பிரச்சனைகளை சந்திக்க போகிறோம், எவ்வளவு துன்பப்படுத்தப்பட போகிறோம் என்பதை அவர் ஏற்கனவே அறிந்திருந்தார். அவர் பாடுகளை சகிப்பதற்கு ஆயத்தமானார் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த பவுல் அப்போஸ்தலன் எப்பொழுது தேவனை சந்தித்தாரோ அப்பொழுதே ஆண்டவர் அவருக்கு சொல்லுகிறார், இவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பது அவனை காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனா பவுல் அப்போஸ்தலன் அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் ஊழியத்தை செய்வதற்கு ஆரம்பிக்கும் போதே அவருக்கு தெரியும் பாடுகள் இதுல உண்டு என்பதை அவர் அறிந்திருந்தார். அந்த பாடுகளை அவர் சகிப்பதற்கு ஆயத்தமாய் இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். நாம் எத்தனை பேர் பாடுகளை சகிப்பதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோம்? பாடுகளை நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா இருக்கிறோமா? இல்லைன்னா ஒரு சின்ன பாடுகள் வந்தாலே உடனே நம்ம முறுமுறுக்கிறோமா? ஆண்டவருக்கு விரோதமாய் பேசி கொண்டிருக்கிறோமா? இல்லைன்னா பாடுகள் வருவதற்கு முன்பாகவே நம்ம இப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வேன், சகிப்பேன் என்று சொல்லி நம்முடைய இருதயம் ஆயத்தமா இருக்கிறதா? பாருங்க, யோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொல்கிறார். யோபு அந்த பாடுகளை அவருக்கு போராட்டங்கள், பிரச்சனைகள், நஷ்டங்கள் வரும்போது அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் நிர்வாணியாய் வந்தேன், என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் எடுத்து திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். இன்னும் அதோட ஒரு நல்ல வசனம் பாருங்க, 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்று சொல்லுகிறார். பாருங்க, அவர் ஏற்கனவே நான் ஒரு இடத்துல சொல்லுகிறார், நான் பயந்தது எனக்கு நேர்ந்தது என்று சொல்லுகிறார். இப்ப யோபுக்கு அவர் அறிந்திருந்தார், எப்பொழுதுமே இந்த சுகபோகமான வாழ்க்கை, இந்த செழிப்பான வாழ்க்கை தான் காலம் பூரா நமக்கு இருக்கும் என்று அவர் நினைக்கல. எப்பொழுது வேணாலும் போராட்டங்கள், பிரச்சனைகள் வரலாம், எப்பொழுதும் அதை சந்திப்பதற்கு ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று அவர் இருதயத்தை அவர் ஏற்கனவே பக்குவப்படுத்தினார். நான் பயந்தது எனக்கு நேர்ந்தது அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ ஒருவேளை போராட்டம் வரலாம் என்று சொல்லி அவர் நினைத்திருக்கலாம். இப்படிப்பட்ட ஒண்ணுமே இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவர் ஏற்கனவே அவருடைய இருதயம் பக்குவப்பட்டிருந்ததுனாலதான் அவருக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று சொல்லுகிறார். நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும்? நன்மையை, ஆண்டவற்றிலிருந்து நன்மையை பெற்ற நாம் அவரிடத்திலிருந்து தீமையை பெற வேண்டாமோ? ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் சரி, தேவன் எதுக்கோ எவ்வளவோ நன்மை செய்திருக்கிறார், எதுக்கோ இந்த பிரச்சனை, இந்த தீமையை ஆண்டவர் எனக்கு அனுமதித்திருக்கிறார், இதை நான் சகிப்பேன், இதை நான் ஏற்றுக்கொள்வேன், கர்த்தர் எனக்கு இதுல இருந்து ஒரு விடுதலை தருகிற வரைக்கும் நான் ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுக்க மாட்டேன், பேச மாட்டேன். நிச்சயமாய் தேவன் என்னை சந்திப்பார், இந்த போராட்டத்திலிருந்து, பிரச்சனையிலிருந்து நிச்சயமாய் தேவன் என்னை விடுவிப்பார். அது வரைக்கும் நான் தேவனுக்கு விரோதமாய் பேச மாட்டேன், முறுமுறுக்க மாட்டேன். கர்த்தர் நிச்சயமாய் என்னை சந்திக்கிற வரைக்கும் இந்த போராட்டத்தை, இந்த பாடுகளை நான் சகிப்பேன் என்று சொல்லி நம்முடைய இருதயம் ஏற்றுக்கொள்ளும் அதை. ஆனா ஆண்டவராகி இயேசு அவர் பாடுபடுவதற்கு முன்பாகவே அறிந்திருந்தார். அவர் சீசர்களுக்கு முன்பாகவே சொல்லுகிறார், நான் பாடுபட போகிறேன், இன்ன விதமாய் மரிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் பாடுபடுவதற்கு அவர் ஆயத்தமா இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம்.
பாருங்க 2:19. ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். பாடுகளை நாம் சகித்தோமானால் அது தேவ சமூகத்தில் பிரீதியா இருக்கும் என்று, தேவனுக்கு முன்பாய் பிரீதியா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பாடுகளை, என்ன பாடுகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் நாம் சகிக்க வேண்டும், சகிப்பதற்கு ஆயத்தமா இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். உடனே என் பக்கத்துல நியாயம் இருக்கிறதே, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை, நான் எந்த தவறும் செய்யவில்லையே என்று சொல்லி நாம் நியாயம் பேசி கொண்டிருக்க கூடாது. அநேக ஜனங்கள் அப்படிதான் நியாயம் பேசி கொண்டிருப்பார்கள். நான் எந்த தவறும் செய்யலையே, நான் எந்த குற்றமும் பண்ணலை, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட பாடுகளை ஆண்டவர் அனுமதித்தார், நான் ஒழுங்கா தானே ஆண்டவர் ஆராதிக்கிறேன், நான் ஒழுங்கா தானே ஆராதனைக்கு போகிறேன், நான் தேவனை தினந்தோறும் தேடுகிறேனே, எனக்கு ஏன் அப்படி அனுமதித்தார் என்று சொல்லி நாம் நியாயம் பேசி கொண்டிருக்க கூடாது தேவனுக்கு முன்பாய். ஏன்னா கர்த்தர் நம்மளுடைய நியாயத்தெல்லாம் அவர் நம்ம கண்முடன் நிறுத்துவாரானால் அது அழுப்பும் கந்தலுமான கந்த துணியை போல அது இருக்கும். நம்முடைய நியாயம், நான் தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் நியாயம் பேசி கொண்டிருக்க கூடாது. எந்த பாடுகள் வந்தாலும் அதை பொறுமையோடு நம்ம சகிக்கும் போது அது தேவனுக்கு முன்பாய் பிரீதியா இருக்கும். அவர் அதுக்கு ஏற்ற பலனை அவர் நிச்சயமாய் தேவன் நமக்கு தருவார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். வாங்க 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 10வது வசனம். 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 10வது வசனம். போதும் பாருங்க. தாவீது தன்னுடைய மகன் அப்சலோமுக்கு பயந்து, அப்சலோம் அவன் துரத்தி கொண்டு வருகிறான் என்று சொல்லி கேள்விப்பட்டு அவன் பயந்து அரண்மனையை விட்டு வனாந்தரத்துல ஓடும்போது அவனுக்கு சீமை என்ற ஒரு மனுஷன் அவனை தூசிக்கிறான். தூசிக்கும் போது தாவீது சொல்லுகிற வார்த்தை இது. அவன் தூசிக்கட்டும், கர்த்தர் அவனுக்கு அப்படிப்பட்ட கட்டளையை சொல்லி இருக்கிறார். ஏன்னா இப்படிப்பட்ட பாடுகள் நடக்க வேண்டும் என்று ஆண்டவரே அனுமதித்திருக்கிறார். அப்படி இருக்கும் போது ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் ஏன் இப்படி செய்கிறாய் என்று சொல்லி கேட்பதற்கே நமக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லுகிறார். கர்த்தரே அவனை தூஷிப்பதற்கு கட்டளையிட்டு இருக்கிறார். கர்த்தரே என்னை அரண்மனையிலிருந்து ஓடுவதற்காக கட்டளையிட்டு இருக்கிறார். ஆண்டவரே இந்த பாடுகளை எனக்கு அனுமதித்திருக்கிறார். அதனால அந்த தூஷிக்கிறவனை ஒன்றும் செய்ய வேண்டாம், அதை கேட்கத்தக்கதான அதிகாரமே நமக்கு இல்லை என்று சொல்லுகிறார். அவர் அந்த பாடை அவர் ஏற்றுக்கொண்டார், அவர் சகித்து கொண்டார். கர்த்தர் எதுக்கோ ஒரு காரணத்துக்காய் இந்த பாடுகளை என்னுடைய வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறார், இந்த சூழ்நிலையில் அனுமதித்திருக்கிறார். ஆனாலும் கர்த்தர் நிச்சயமாய் அதுல நியாயம் தீர்ப்பார், எனக்கு ஒரு அந்த பாடுகளில் இருந்து எனக்கு ஒரு விடுதலை தருவார் என்று தாவீது ஆண்டவர் மேல் வைத்திருந்த விசுவாசத்தோடு அவர் நம்பி இருந்தார். அது போலவே தேவன் கொஞ்ச நாள்ல அவர் மறுபடியும் அரண்மனைக்கு அவர் திரும்பி வரும்படி ஆண்டவர் சகாயம் பண்ணினார் என்று நம்ம பார்க்கிறோம். அவர் நெடுநாளாய் வனாந்தரத்துல சுற்றி தெரியல, கொஞ்ச நாள்ல மறுபடியும் அவர் அரண்மனைக்கு ஒரு திரும்பி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆண்டவர் ஏற்படுத்தி கொண்டு வந்தார் என்று நாம பார்க்கிறோம். பாடுகளை சகிப்பதற்கு பரிசுத்தவான்கள்லாம் ஆயத்தமா இருந்தார்கள். நாமும் பாடுகளை சகிப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாய் இருந்தால், என்ன கஷ்டம் வந்தாலும் ஆயத்தமாய் இருந்தால், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லைன்னா கர்த்தரிடத்திலிருந்து நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று சொல்லி யோபு சொல்கிறது போல, கர்த்தர் எனக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார், ஒரு தீமையை தானே அனுமதித்திருக்கிறார், கர்த்தர் நிச்சயமா அதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை தருவார் என்று சொல்லி நீங்கள் அமைதலா இருப்பீர்களானால், அது ஆவியில எளிமை இருந்தாதான் அந்த எண்ணமும் வரும். நாம் அமைதலா இருக்கும் போது நிச்சயமாய் தேவன் நம்மை சந்தித்து நமக்கு ஒரு விடுதலையை தருவார், சீக்கிரமாய் நமக்கு ஒரு ஜெயத்தை தருவார் என்று நாம அறிந்திருக்க வேண்டும். 3வது காரியம், இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்ததை நினைவு கூறுங்கள் என்று நாம் நினைவு கூற வேண்டியது அவசியமா இருக்கிறது. மத்தேயு 26வது அதிகாரம் 2வது வசனம். ஆண்டவர் இயேசு சிலுவை சுமப்பதற்கு அவர் ஆயத்தமாய் இருந்தார். சிலுவையை சுமப்பதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. ஆண்டவராகி இயேசுவே சிலுவையை சுமந்தார் எனக்காய், நான் என்னுடைய சிலுவையை சுமப்பது
அது எவ்வளவு மேன்மையா இருக்கும், அது அவசியமா இருக்கும். நான் எந்த விதமான சிலுவையும் சுமப்பதற்கு நான் ஆயத்தம் இல்லை அப்படின்னா நம்ம இயேசுவை சரியா நம்ம பின்பற்ற முடியாது. அவன் தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் தான் சொல்றார் ஆண்டவர். நமக்கு நம்முடைய சிலுவை என்ன என்பது நாம் அறிந்திருக்க வேண்டும். சில நேரங்களில் நமக்கு நம்முடைய சிலுவை என்ன என்பது தெரியாதனாலதான் நாம் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்து கொண்டிருக்கிறோம். நமக்கு சிலுவை என்ன என்பதை நமக்கு தெரிந்திருந்தோமானால், இல்ல சிலுவை சுமப்பதற்கு நம்ம ஆயத்தமா இருப்போமானால் நாம் தேவனுக்கு முன்பாய் எந்த விதமான முறுமுறுப்பும் வராது. ஏன்னா ஆண்டவர் அவர் சிலுவை சுமப்பதற்கு ஆயத்தமா இருந்தார். அவர் எதற்காய் பூமிக்கு வந்தாரோ அந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் அவர் நிறைவேற்றுவதற்கு முழு கவனத்தோடு அவர் இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். பாருங்க, யோவான் 12வது அதிகாரம் 27வது வசனம். ஆண்டவரை இயேசு சிலுவைக்கு போவதற்கு முன்பாக இந்த வார்த்தை சொல்லுகிறார், நான் அவர் சிலுவை சுமப்பதற்கு ஆயத்தமா, என்னை ரட்சியும் என்று நான் ஆண்டவர்கிட்ட வேண்டுவேனோ அப்படி நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஏன்னா நான் என்ன சிலுவையை சுமப்பதற்காகவே நான் இந்த பூமிக்கு வந்தேன், அதனால நான் சுமந்தே தீர்வேன் என்று சொல்லி ஆண்டவன் இடத்துல ஒரு தீர்மானத்தோடு சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். நம்முடைய சிலுவை என்ன என்பதை நாம் அறிந்திருப்போமானால் நாம் சிலுவை சுமப்பதற்கு நம்ம ஆயத்தமா இருப்போம். நம்ம சில நேரங்கள்ல நமக்கு சிலுவை என்ன என்பது நமக்கு தெரியாது. அதனால்தான் சில நேரங்கள்ல நாம் ஆண்டவருக்கு விரோதமாய் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது நாம் ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற காரியங்கள் செய்கிறோம். ஆனா அந்த முறுமுறுப்போடு கூட சிலுவையை சுமந்து கொண்டுதான் இருப்போம். நாம் முறுமுறுக்கிறதுனால நம்முடைய சிலுவையும் மாறாது. அந்த சிலுவையை நம்ம சுமந்து கொண்டுதான் இருப்போம். ஆனாலும் முறுமுறுப்போடும் வேதனையோடு சுமந்து கொண்டிருப்போம். ஒருவேளை நம்மளுடைய சிலுவை என்ன என்பதை நம்ம அறிந்திருப்போமானால் நாம் அதை சுமக்கும் போது தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்காமலும் நாம் வேதனைப்படாமலும் நம்ம சுமந்து போக நமக்கு எளிதா இருக்கும். அது முடியும், சுமந்து போக நமக்கு முடியும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். லூக்கா 1வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கும் போது மரியாளுக்கு ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. லூக்கா 38வது அதிகாரம் 1வது அதிகாரம் 38வது வசனம். இந்த இடத்துல மரியாள் தன்னுடைய சிலுவை என்ன என்பதை அவர் அறிந்து கொண்டால் அதை சுமப்பதற்கு மரியாள் ஆயத்தமாய் இருந்தால் என்று நம்ம பார்க்கிறோம். அவருக்கு ஒரு காரியம் சொல்லப்படுகிறது, நீ கற்பவதியாகிய குழந்தையை நீ பெற்றெடுப்பாய் என்று சொல்லப்படுகிறது. நாம் இதை எளிதாய் வாசித்து விட்டு நம்ம கடந்து போகிறோம். ஆனால் இது ஒரு எளிதான காரியம் அல்ல. ஒரு திருமணமாகாத ஒரு பெண் அவளுக்கு சொல்லப்படுகிறது, நீ ஒரு குமாரனை பெற்றெடுப்பாய் என்று சொல்லி சொன்ன உடனே அவளுக்கு ஒரு பயம் வருகிறது. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை அவள் முழுமையாக அறிந்து கொண்ட பிற்பாடு அவர் அதை நம்பி, நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவது. அந்த சிலுவை தனக்கு இது ஒரு பாடு, ஒரு போராட்டம் தான், இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிலுவை என்பதை அவள் அறிந்து அதை சுமப்பதற்கு என்ன ஆனாலும் சரி கர்த்தருக்காய் இதை நான் செய்வேன் என்று சொல்லி அதை சுமப்பதற்கு அவள் ஆயத்தமானால் அந்த முடிவிலே அவள் மகிமையாய் அந்த குழந்தையை பெற்றெடுத்தால் அவர்களுடைய பேர் நமக்கு வேதத்துல இன்று வரைக்கும் சொல்லப்படுகிற அளவுக்கு அவள் உயர்த்தப்பட்டாள் என்று நம்ம பார்க்கிறோம். ரூத் 1வது அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். ரூத்தின் புத்தகம் 1:16. ரூத்தை பார்த்து நகோமி, நீ உன்னுடைய ஜனத்திற்கு உன்னுடைய இனத்திற்கும் நீ திரும்பி போ என்று சொல்லும் போது ரூத் சொல்லுகிற வார்த்தை, நான் உம்மை பின்பற்றாமல் உங்ககிட்ட திரும்பி போவதை குறித்து என்னோடு நீர் பேச வேண்டாம் என்று சொல்லுகிறார். நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லுகிறார். அவள் ஒரு போராட்டமான வாழ்க்கைக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டாள். என்ன ஆனாலும் சரி, நான் அந்த உம்முடைய தேவனை நான் விட்டு விலகவும் மாட்டேன், உம்முடைய ஜனம் தான் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன் என்று அவள் உறுதியாய் அவள் அதில் நின்றதனால் அவளும் மகிமையாய் உயர்த்தப்பட்டாள் என்று நாம பார்க்கிறோம். கடைசியா ஒரு காரியம்,
அவருடைய வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். யோவான் 12வது அதிகாரம் 16வது வசனம். 12:16. யோவான் 12:16. ஆண்டவராக இயேசு இந்த எருசலேமுக்குள் அவர் போகையில அவர் கழுத குட்டியின் மேல் ஏறி போகிற அந்த காரியம் சம்பவம் நடக்கிறது. அப்பொழுது இந்த சீஷர்கள் அந்த சம்பவத்தெல்லாம் பார்த்து அவர்கள் அப்பொழுது அறியவில்லை. இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்த பிறகு அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும் போது இந்த சீஷர்களுக்கு எவ்வளவோ விஷயங்களை ஆண்டவர் சொல்லி கொண்டு வந்தார், எவ்வளவு காரியங்களை கற்றுக் கொடுத்தார். அவர் மகிமைக்கு அடுத்த காரியத்தை, ஆவிக்குரிய காரியத்தை எல்லாமே ஆண்டவர் சொல்லி கொண்டு வந்தார். ஆனால் அந்த சீஷர்களுக்கு எதுவுமே அவர்களுடைய இதயத்தில், அவர்களுடைய மூளையில ஏறவில்லை. ஆனா ஆண்டவராக இயேசு மகிமை அடைந்து சென்ற பிற்பாடு அதுக்கப்புறம் ஒவ்வொரு காரியத்தா நினைவு கூர்ந்து ஆண்டவன் நமக்கு இப்படிலாம் சொல்லியிருந்தாரே, இப்படிலாம் செய்தாரே அப்படின்னு சொல்லி அவருடைய வார்த்தைகளை அதுக்கு பிற்பாடு தான் ஒவ்வொருவரும் நினைவு கூர்ந்தார்கள் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. தேவனுடைய வார்த்தையை நம்ம நினைவு கூறுவது மிகவும் அவசியமா இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார். தேவனுடைய வார்த்தை உண்மை உள்ளது, தேவனுடைய கட்டளை எல்லாம் உண்மை உள்ளது. அவருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கும் போது தேவன் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஒரு காரியம் கூட வாசிக்கலாம். யோவான் 15வது அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லி இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றதை பார்க்கிறோம். பாருங்க, அவருடைய வார்த்தை நமக்குள் நிலைத்திருக்கும் போது தேவன் அவர் வார்த்தையின்படி நம்ம நடக்கும் போது, அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் போது தேவன் நாம் கேட்கிற காரியத்தை அவர் உங்களுக்கு செய்யப்படும் என்று நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம நடப்பது ரொம்ப அவசியம். தேவனுடைய வார்த்தைகளை தினந்தோறும் நாம் நினைவு கூறுவது அவசியம். அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்ம தினந்தோறும் நினைவு கூறுவது அவசியம். ஒரு வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை ஏதோ வாசித்து விட்டு கடந்து போவதுக்கு அல்ல, அவருடைய வார்த்தையை நம்ம இதயத்துல நம்ம பதித்து வைப்பது ரொம்ப அவசியமா இருக்கிறது. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவருடைய வார்த்தையை நம்ம நினைவு கூறுவது மிகவும் அவசியமா இருக்கிறது. அவருடைய வார்த்தைகளை நம்ம நினைவு கூறும் போது தேவன் நாம் எதை கேட்கிறோமோ அதை அவர் செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று நம்ம செபிக்கலாம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவன் நமக்கு சொல்லி இருக்கிறார். அவருடைய வாழ்க்கை முழுவதுமே நம்ம நினைவு கூற வேண்டியது அவசியமா இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையை நினைவு கூறுவது, அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவர் பேசினது, அவருடைய வார்த்தை, அவருடைய பாடுகள், அவர் நமக்காய் சிலுவை சுமந்தது, நாம் எல்லாவற்றையும் நினைவு கூறுவது அவசியமா இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று சொன்னாரே. நம்ம எத்தனை தடவை, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கர்த்தரை நினைவு கூறுகிறோம், இயேசுவை நினைவு கூறுகிறோம், அவருடைய வாழ்க்கையை நினைவு கூறுகிறோம், அவருடைய வார்த்தைகளை நம்ம நினைவு கூறுகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, தினந்தோறும் நாங்கள் உம்மை நினைவு கூறும்படி, ஒவ்வொரு சூழலிலும் உம்மை நினைவு கூறும்படி எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து நாங்கள் அதை விசுவாசிக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். வெறும் மாதத்துக்கு ஒரு தடவை கர்த்தருடைய பந்தின் நாள்ல மாத்திரம் அல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்மை நினைவு கூற எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் நீர் வாழ்ந்த வாழ்க்கை வாழ உம்மை நாங்கள் பிரதிபலிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் உம்முடைய கிருபைக்குள் நீ மறைத்துக் கொள்வீராக. உம்முடைய கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.